இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெசிபி குஷ்கா எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஹீட் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுக்கோங்க. அதில் 4 ஸ்பூன் கடலை எண்ணெய், 2 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக ஹோல் பிரியாணி ஸ்பைசஸ் பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா 2 வெங்காயம், 4 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் கல்லுப்பு ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3-4 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமா 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 தக்காளி குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு 3 மினிட்ஸ் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள் பொடி, பெருங்காயம் ஆட் பண்ணிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி ஓப்பன் பண்ணிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறமா 4 கிளாஸ் தண்ணி இதில் ஆட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி நல்லா கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இன்னொரு 3 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 கிளாஸ் சோனா மசூரி அரிசி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் தண்ணியில் சோக் பண்ணது இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு செக் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கர் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு 3 விசில் வர வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. அப்போ தான் ஸ்டீம் எல்லாம் இறங்கும். அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தமிழ்நாடு ஸ்பெஷல் ரெசிபி குஷ்கா ரெடி. ஸோ பேச்சுலர்ஸ், நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு டேஸ்ட் எப்படி வந்திருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம தேஜஸ் கிச்சன் தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா பை பை, see you soon in another recipe video. Yours Tejas Kitchen Tamil.